ஆலந்தூரில் வந்து களம் கண்டிருக்கீங்க முதல் முறையாக. களம் எப்படி இருக்குது? எதிர வந்து ஒரு அமைச்சரை எதிர்த்து நீங்கள் களம் காண்றீங்க. இந்த களம் எப்படி இருக்குது? களம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நின்ற தொகுதி இது. களத்தில் நாங்கள் இறங்கினோன்னா வந்து எனக்கு பெரிய வரப்பிரசாதமே எம்ஜிஆருடைய தொகுதின்றது எனக்கு ஒரு ஃபேவராக தான் இருக்குது. தாம அன்பரசன் வந்து எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. இல்லை, ஒரு அமைச்சராக இருந்திருக்காரு. பல நல்ல பணிகளை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுருப்பார். அதனுடைய ஓட்டு வங்கின்றது தனியாக ஒரு வாக்கு வங்கி இருக்கும். நீங்கள் புதுசாக களம் இறங்கியிருக்கீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாம அன்பரசன் 2 முறை அமைச்சராக இருந்து இப்போ மீண்டும் ஏன் வந்து தொகுதி மக்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எல்லாம் பண்ணுறேன்னு எதுக்கு சொல்கிறாரு? ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் வந்து சொல்லணும் அவசியமே இல்லையே. 17,000 கோடி சாங்ஷன் ஆகிருக்கு. அதில் ஒரு 10% 20% கூட அது முறையாக யூஸ் பண்ணலை. அப்படி முறையாக பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் அவர் திருப்பி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லணும் அவசியமே இல்லையே. ஸோ அங்கேயே அவர் வந்து மைனஸ் ஆயிடுறார்.